கீட்ட தக்க திம்மி தக்க தக்கீட்ட தக்க திம்மி தக்கீட்ட தக்க திம்மி தக்க தக்கீட்ட. இதுக்கும் பரதநாட்டியம் ஃபோட்டோகிராஃபிக்கும் என்ன சம்பந்தம் பார்ப்போமா? லெட்ஸ் கோ. ஹாய் சொல்லுமச்சி வியூவர்ஸ், இட்ஸ் பாலா. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய பிளாக்ஸில் ஐ ஹாவ் எக்ஸ்பர்டீஸ் நாலேஜ் இன் பரதநாட்டியம் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ட்டு. ஸோ இந்த நாலேஜை நான் எப்படி அக்வயர் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த விளாக். ஸோ வாட் இஸ் பரதநாட்டியம்? பரதநாட்டியம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி 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 ஏன்ஷியன்ட் ஆர்ட் ஃபார்ம். ஸோ இது உங்களோட காட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் நடராஜா. இந்தியாவில் வந்து நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. கதகளி இருக்குது, குச்சிப்புடி இருக்குது, ஒடிசி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த பரதநாட்டியம் அப்படிங்கிறது தான் வந்து இஸ் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ். இப்போது இருக்கிற காலகட்டங்களில் நீங்கள் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குருஸ் வந்திருக்காங்க. அவங்க குருஸ் வந்து அவங்கவுங்க சிஷ்யாஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து சலங்க பூஜைக்கோ இல்லை அரங்கேற்றத்துக்கோ இல்லை வந்து ஏதாவது ஒரு 1 hour இப்போ மார்கழி உற்சவ பெர்ஃபார்மன்ஸஸ்க்கோ இதுக்கோ வந்து ஸ்டேஜில் ஏற்றி ஆட வைக்கும்போது அதை வந்து கேப்சர் பண்ணணும், ஃபோட்டோஸாக கேப்சர் பண்ணணும், வீடியோஸாகவும் கேப்சர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விஷயத்தில் ஒரு குரு உங்களை அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் எப்படி அந்த இமேஜஸை வந்து கேப்சர் பண்ணணும், அதுக்கு நீங்கள் என்னென்ன மெனக்கெடு எடுக்கணும், என்னென்ன நாலேஜ் உங்களுக்கு தேவை, அதோட சின்ன க்ரக்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி இந்த ப்ளாகில் பார்க்கலாம். ஃபுல்லாக சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா பிகாஸ் பரதநாட்டியம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கடல். அதில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டே போகலாம். அதாவது இட்ஸ் எ நெவர் எண்டிங் ப்ராசஸ். பரதநாட்டியம் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் வந்து அதை பார்த்து ரசிச்சிருக்கேன். அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து எனக்கு இன்றைக்குமே வந்து ஒரு பிரமிப்பான ஒரு கலை அது. அந்த கலையில் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் இருக்குது. இதில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து இந்த நாலேஜை வந்து நம்ம அக்வயர் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் டான்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸாக நம்ம இருக்கோம். ஸோ ஒரு டான்ஸ் ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு உங்களுக்கு ஒரு புக் ஆகிடுச்சு. ஒரு கிளைண்ட் உங்கள்கிட்ட வந்து டான்ஸ் ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு புக் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சலங்க பூஜையாக ஒரு அரங்கேற்றம் புக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அதுக்கு என்ன மாதிரி நாலேஜ் உங்களுக்கு வேணும்? ஸோ டேரெக்டாக போய் அப்படியே ஈவெண்ட்டுக்கு அடுத்த அன்றைக்கி ஈவெண்ட் டேயில் அன்றைக்கி போயிட்டு டேரெக்டாக போய் ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னா முடியாது, கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் இன்விடேஷன் கார்டு கொடுப்பாங்க. அதில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஐட்டம்ஸை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா தெரியாது. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன ராகத்தில் இருக்குது, என்ன தாளத்தில் இருக்குது, அப்படியான விஷயங்கள்லாம் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு புஷ்பாஞ்சலி வந்து இட் இஸ் இன் ஆதித்தாளம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, ஆதித்தாளம்னா என்ன? ஆதித்தாளம் இஸ் 8 கவுண்ட்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த புஷ்பாஞ்சலி ஆதித்தாளத்திலேயே தான் எல்லாமே இருக்குமா அப்படின்னா இல்லை, நிறைய வேறு தாளங்கள்லையும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஆர்ட் ஃபார்ம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னது அப்படின்னா அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த தாளம்ஸ். அதோட தாள ஞானம் கொஞ்சம் உங்களுக்கு தேவை. ஸோ நீங்கள் வந்து ரேண்டமாக போய் அப்படியே போய் ஷட்டர் ப்ளக் மாதிரி சர்றன்னு கிளிக் பண்ணி எடுக்கலாம். பட் அதில் வந்து நீங்கள் வந்து யூஆர் வேஸ்டிங் யுவர் கேமராஸ் எஃபிஷியன்சி, கேமராவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை வேஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் இந்த nuances கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் உங்கள் ஃபோட்டோஸ். அதில் வந்து ஒரு மீனிங் இருக்கும். நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் போசஸ் மட்டும் எடுப்பாங்க. அது சில டைமில் அடவுஸ் எடுப்பாங்க. இட் இஸ் அவுட் ஆஃப் ஃப்ளூக். ஏன்? பிகாஸ் அப்படின்னா அவங்க வந்து கான்ஸ்டன்ட் ஷட்டர் சர்ன்னு கிளிக் பண்ணிட்டே வருவாங்க. அது ஒரு 20-25 ஷாட் வரும். அதில் ஒரு ஷாட் கிளிக் ஆகிடும். ஸோ அதை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்டிகுலர் டைமில் உங்களுக்கு உதவும். எப்போ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் திலானா அப்படிங்கிற ஒரு ஐட்டம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அது 3 கால ஸ்பீடில் இருக்கும். ஸ்பீட்ஸ் இருக்குது. இது பரதநாட்டியத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீட்ஸ் இருக்குது. ஒன்னாங்காலம், ரெண்டாங்காலம், மூணாங்காலம்னு இருக்குது. ஸோ மூணாங்காலத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் நல்ல ஸ்பீடில் ஆடுவாங்க.
ஸோ இந்த 3 ஸ்பீடையும் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு டான்ஸராக ஷோகேஸ் பண்ணக்கூடிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அப்போ மூணாங்காலத்தில் ஆடக்கூடிய ஸ்பீடை எப்படி நீங்கள் கேப்சர் பண்ணுவீங்க? டெஃபினட்டாக அந்த டைமில் நீங்கள் இந்த ஷட்டரை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த தாளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். தாளத்தை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, அது வந்து 2 பேர் உங்களுக்கு வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணுவாங்க பரதநாட்டியம் ஈவெண்ட்டில். யாருன்னா, ஒருத்தங்க வந்து நட்டுவனார், அவங்க தான் குரு. எய்தர் குரு பண்ணுவாங்க, இல்லைன்னா சம்டைம்ஸ் வெளியிலேருந்து வர வச்சு நட்டுவாங்கம் பண்ண சொல்லுவாங்க. நட்டுவாங்கம்ங்கிறது என்னென்னா, அந்த ஜதியை வந்து சொல்லிகிட்டே வருவாங்க. அவங்க தான் வந்து அதை தான் நட்டுவாங்கம்னு சொல்லுவோம். 2வது வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருதங்கம் வாசிக்கக்கூடியவர். மிருதங்கம் வாசிக்கக்கூடியவர் என்னென்னா, அவர் வந்து அந்த நட்டுவாங்கம் வாசிக்கிறவங்களுக்கும் மிருதங்கம் வாசிக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய சிங்க் இருக்கும். அவங்க 2 பேருமே பயங்கர சிங்கில் பாடுவாங்க. இவங்க 2 பேரையும் வச்சு தான் அங்கே வோக்கல் பாடுவார், வயலின் வாசிப்பார், ஃப்ளூட் இருப்பாங்க, ரிதம் பேடு என்னெல்லாம் தேவையோ, பர்கஷனிஸ்ட் என்ன தேவையோ, ஸ்ட்ரிங் ஆர்டிஸ்ட் என்ன தேவையோ, அவங்க எல்லாருமே வந்து இவங்க 2 பேரையும் பேஸ் பண்ணி தான் அவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இது ஹோல் ஆர்கெஸ்ட்ராவை மிக்ஸ் பண்ணி தான், இதை வச்சு தான் ஒரு டான்ஸர் வந்து அங்கே அரங்கேற்றமோ சலங்க பூஜையோ ஆடுறாங்க. திஸ் இஸ் ஒரு பார்ட் ஆஃப் இது வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு பார்ட்டு. சம்டைம்ஸ் தேர் ஆர் மெனி ஒகேஷன்ஸ் வேர் ரெக்கார்டட் ஆடியோவே போடுவாங்க. ரெக்கார்டட் ஆடியோனா அவங்க வந்து சாங் ஆல்ரெடி அரங்கேற்றத்திலையோ சலங்க பூஜையிலையோ பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா ஸ்பெஷலாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டூடியோவில் போய் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த சாங்கை வந்து ப்ளே பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து லைவாகவே பண்ணுவாங்க. ஸோ லைவ் ஆர்கெஸ்ட்ரா பண்ணும்போது இட் இஸ் அ வெரி பிக் அட்வான்டேஜ் ஒன்லி வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி nuances ஆஃப் பரதநாட்டியம். அந்த பரதநாட்டியத்திலையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு வாட் இஸ் திஸ் வாட் இஸ் தட் அப்படிங்கிறதையாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 3வது வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் டு ஒரு பரதநாட்டியம் ஃபோட்டோகிராஃபி கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் மெனக்கெடு எடுக்கணும். மெனக்கெடுங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு அரங்கேற்றத்துக்கு உங்களை ஒரு கிளைண்ட் புக் பண்ணுறாங்க, ஒரு குரு உங்களை புக் பண்ணுறாங்க, ஒரு பேரண்ட் உங்களை புக் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஒரு ரிஹர்சலுக்காவது நீங்கள் வந்து போய் உட்காந்து அந்த குழந்தைங்க என்ன ஆடுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு ஒரு பரதநாட்டியம் ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபர். இது வந்து நான் பரதநாட்டியத்துக்கு மட்டும் சொல்லலை, நிறைய டான்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சால்சா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ, இல்லை ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் இருக்கோ, இல்லை ஹிப்ஹாப் இருக்கோ, ஒரு க்ரம்ஸ் ஆடுறாங்களோ, இல்லை எனி பி பாயிங் ஃபங்க்ஷன் எதுவாக இருக்கட்டும், எனி ஆர்ட் ஃபார்மாக இருக்கட்டும், அதுக்கு அந்த ரிஹர்சலுக்கு போய் உட்காருங்க. ரிஹர்சலில் போய் உட்காந்து பாருங்கள். ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அந்த ஆர்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எங்கே வந்து நட்டுவாங்கம் வந்து குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மிருதங்கிஸ்ட் சில இடங்களில் ஹெல்ப் பண்ணுவாங்க, நட்டுவாங்கம் சில இடங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ரிஹர்சலில் உட்காந்திங்கன்னா தான் நீங்கள் பார்க்கவே முடியும் அதை. ஸோ டெஃபினட்டாக என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட் உங்களை வந்து புக் பண்ணுறாங்கன்னா இந்த மெனக்கெடு நீங்கள் டெஃபினட்டாக எடுக்கணும். கொஞ்சமாவது பரதநாட்டியத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பரதநாட்டியம், ஸோ பரதம் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் 3 ஆஸ்பெக்ட்ஸ். பாவம், ராகம், தாளம் அப்படிங்கிற 3 விஷயமா பிரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜில் ஆடக்கூடியவங்க வந்து குழந்தைங்க வந்து அவங்களுடைய பாவத்தையும் காமிச்சு, பாவம்ங்கிறது என்னதுன்னா எக்ஸ்பிரஷன்ஸ், ரசம்னு சொல்லுவாங்க, நவரசம், அது வந்து பாவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ பாவம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ். ராகம் அப்படிங்கிறதுனா என்ன ராகத்தில் அந்த ஆர்கெஸ்ட்ராவில் அந்த வோக்கலிஸ்ட் பாடுறாங்க அப்படிங்கிறது, அந்த பாட்டு எந்த ராகத்தை பேஸ் பண்ணியிருக்கு. தாளம் அப்படிங்கிறது கவுண்ட், நம்பர்ஸ், அது எந்த தாளத்தை பேஸ் பண்ணி அந்த பாட்டு வருது, அந்த வர்ணமோ ஜதீஸ்வரமோ சப்தமோ ஏதோ ஒன்று எந்த ராகத்தை பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்காவது பரதநாட்டியத்தை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் நீங்கள் வந்து பரதநாட்டியம் ஈவெண்ட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பாசிபிள். ஒரு பரதநாட்டியம் ஈவெண்ட்டுங்கிறது வந்து அதை வந்து ஈஸியாக எடுத்துக்காதீங்க. பரதநாட்டியம் ஈவெண்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் த வெரி டஃபஸ்ட் ஜானர் ஃபார் எனி ஃபோட்டோகிராஃபர். அண்ட் இது வந்து ஒரு 3 hours 2.5 hours 3 hours வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமராவை கீழே வைக்க முடியாது, ரிலாக்ஸே பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அ வெரி ஹை ஆக்டேன் ஈவெண்ட்டு. ஒரு 3 hours கண்டினியூஸாக நீங்கள் இருக்கணும், கண்டினியூஸாக நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும்.
எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது. என்னென்னா எங்கள் அம்மா ஒரு டான்ஸர், பரதநாட்டியம் டான்ஸ் குரு. அவங்கள்ட்டேருந்து நான் கொஞ்சம் பரதநாட்டியம் பேசிக் அடவுகள் எல்லாமே நான் கற்றுண்டேன். நிறைய அவங்க சலங்க பூஜை நிறைய அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஹேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத விட நான் வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் நான் சொல்லுவேன். இந்த பிளெஸ்ஸிங் வந்து எனக்கு கிடச்சிது எப்படின்னா, வோக்கலிஸ்ட்டோட உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும், மிருதங்கம் வாசிக்கிறவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும், ஃப்ளூட் வாசிக்கிறவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, வயலின் வாசிக்கிறவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு, அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கங்கிறத பார்க்குறதுக்கு, கேட்கறதுக்கு, எல்லா விஷயங்களையும் நான் அப்சர்வ் பண்ணக்கூடிய எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ தேட் இஸ் வேர் எங்கள் அம்மா இந்த இதை ஆரம்பித்து இதை பண்ணும்போது தான் நான் வந்து ஐ ஃபால் இன் லவ் வித் பரதநாட்டியம். ஆக்சுவலி எனக்கு இந்த பரதநாட்டியம் பற்றி எனக்கு வந்து ஆக்சுவலி முதல்ல ஒன்றுமே தெரியாது. என் தங்கச்சி ரொம்ப நல்லா ஆடுவாங்க. அண்ட் அவங்க 2 பேருமே ரொம்ப வந்து தே ஆல்வேஸ் டாக் பரதநாட்டியம். ஸோ எனக்கு வந்து அது எப்போவுமே வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸாகவே இருக்கும். என் சின்ன வயசில் சொல்கிறேன். ஸோ எப்போவுமே அவங்க பேசும்போது ரசா அது இதுன்னு பயங்கரமாக தாளத்தை பற்றி பேசுவாங்க. திடீர்னு வந்து உடையில் வந்து நிறைய சாப்பு, இந்த மிஸ்ர சாப்புன்னுவாங்க, அப்புறம் கண்ட சாப்புன்னுவாங்க, அப்புறம் ஏக்க தாளம்னுவாங்க, அடதாளம்னுவாங்க. எனக்கு ஒன்றுமே புரியாது. என்னென்ன இவங்க என்ன பேசுகிறாங்க, லகுன்னுவாங்க, துருகுன்னுவாங்க, ஒன்றுமே புரியாது. என்னடா அது லகு, வாட் இஸ் இது, அது எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனால் இவங்க இப்படி இந்த டேர்ம்ஸ்லேயே பரதநாட்டியம் டேர்ம்ஸ்லேயே பேசுவாங்க. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இது வந்து ஒரு ஃபேசினேஷன். வாட் இஸ் தீஸ் வேர்ட்ஸ் இஸ் ஆல் அபவுட், இந்த வார்த்தைகள்லாம் என்ன, அதுக்கான என்ன மீனிங் அப்படிங்கிறத நான் எங்கள் அம்மா மூலியமாக நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் கொஞ்சமாக. ஸோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு, என்னுடைய ஃபஸ்ட்டு பரதநாட்டியம் ஈவெண்ட்டு நான் எங்கள் அம்மாவோட ஸ்கூலுக்கு தான் எடுத்தேன். எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸ் மாதிரி நானும் வந்து என்ன பண்ணேன்னா ஷட்டர் பக் தான் சர்ன்னு அடித்தேன். பட் எனக்கு அதில் வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து நான் எடுக்க வேண்டிய ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். என்னால் எனக்கு நான் எதிர்பார்த்த ஃபோட்டோஸ் வரல. பட் ஆனால் ஓரளவுக்கு அந்த ஈவெண்ட்டை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபோட்டோஸ் வந்துருச்சு. பட் இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இதில் ஏதோ நம்ம மிஸ் பண்ணுறோம், ஏதோ ஒன்று தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து உறுத்திட்டே இருந்துச்சு. இந்த உறுத்தல் தான் வந்து எனக்கு பரதநாட்டியம் ஃபோட்டோகிராஃபியில் வந்து நான் வந்து நிறைய இன்னும் லேர்ன் பண்ணணும், பரதநாட்டியத்தை பற்றி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிச்சு. ஸோ நான் இந்த ஆர்வம் வர ஆரம்பித்த உடனே நான் பரதநாட்டியம் எங்கள் அம்மாட்டேருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். பேசிக் அடவுகள் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது எதுக்கு நான் கற்றுனேன்னா, என்னோட ஃபோட்டோகிராஃபி பர்பஸ்க்காக நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு இது ஃபோட்டோகிராஃபி பர்பஸஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு விஷயத்தை தெரியாமல் நீங்கள் செய்யறதுக்கும் அதை புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன ஒரு ஜானர் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபோட்டோகிராஃபி, எனி அதர் திங், எனி அதர் ஒர்க், தட் மீன்ஸ் அதை வந்து நீங்கள் தெரியாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, ஓரளவுக்கு நம்ம இது வந்து இது ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கவே முடியாது டெஃபினட்டாக. இது வந்து இன்றைக்குமே எங்கள் அம்மாவே சொல்கிறது அதுதான். எங்கள் அம்மா ஒரு குரு தான். பட் அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கும் நான் புதுசாக கற்றுக்கிறேன் பாலா அப்படிம்பாங்க. ஸோ எனக்கு அது வந்து அது கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா பரதநாட்டியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படி அதில் இருக்கிற சயின்ஸ் நீங்கள் பார்க்கணும். அது வந்து அந்த நாலேஜ் வந்து அவ்வளோ அபண்டன்ஸ் நாலேஜ் அதில். அண்ட் அது வந்து இட் இஸ் நாட் ரொம்ப ஈஸியாலாம் நம்ம வந்து கற்றுக்க முடியாது. ஸோ நம்ம ஃபோட்டோகிராஃபராக இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, இந்த சலங்க பூஜைக்கு வரக்கூடிய குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை அரங்கேற்றத்துக்கு வரக்கூடிய அந்த குழந்தையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுமே, இது வந்து அவங்க வந்து ஈஸியாக வரல இந்த இடத்துக்கு. அவங்க வந்து தே ஹவ் ஒர்க்ட் லைக் எனிதிங். அவங்க வந்து இயர்ஸ் டுகெதர் ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து அப்படியே குட்டி அப்படியே ஒரு 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 ஷேப்லெஸ் ராக்கை எடுத்து அந்த குரு வந்து அப்படியே அதை ஷேப் பண்ணுறாங்க. அவங்கள ஷேப் பண்ணி அவங்கள ஒரு 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 அழகான ஒரு வைரமாக கொண்டு வந்து மாற்றி அதை ஸ்டேஜில் வந்து ஆடியன்ஸ்க்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதோட சீரியஸ்னஸ் வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கணும். நம்ம வந்து பணத்துக்காக காசுக்காக நம்ம போய் எடுக்கிறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட், காசுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இன் லைஃப். பட் ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் தெரியாத ஒரு விஷயத்தை போய் பட்டுன்னு பண்ணி அதை வந்து கெடுத்து விட்டுறக்கூடாது. அதுக்குன்னு நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லவே மாட்டேன். டெஃபினட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணணும். இந்த ட்ரை பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி நீங்கள் வந்து அதை பற்றியான கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இதுதான் நான் வந்து சொல்கிற ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ பரதநாட்டியம் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எடுக்கணும், பரதநாட்டியம் ஃபோட்டோகிராஃபராக நான் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான மெனக்கெடு நீங்கள் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் கடைசியாக ஒரு வாட்டி சொல்லிடுறேன். பரதநாட்டியம் ஃபோட்டோகிராஃபர் ஆகிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும். Basic understanding about this ancient art form, basic understanding about thalam, basic understanding about ragam, basic understanding about nattuvaangam, jadis. இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக ஒரு நாலேஜ் எடுத்து வச்சுக்கோங்க.
இந்த நாலேஜ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. நான் இன்னைக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு போகிறேன் அப்படின்னா நான் ரிஹர்சலுக்கு போய் உட்காருவேன். லாஸ்ட் 2 ரிஹர்சல்ஸ் டெஃபினட்டாக போவேன். லாஸ்ட் 2 போக முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு ரிஹர்சலாவது நான் போய் உட்காந்து ஃபுல்லாக போய் பார்ப்பேன். அது வந்து ஐ மேக் ஷுர் தட் இஸ் ஹேப்பனிங். அப்படி இல்லைன்னா கூட நான் ரெக்கார்டிங் எனக்கு எடுத்தாவது அனுப்புங்க மேம், ரொம்ப கஷ்டம், இல்லைன்னா எடுக்கிறதுக்கு எனக்கு பார்த்தே ஆகணும்னு நான் கேட்பேன். ஸோ இது வந்து நான் வந்து எடுக்கக்கூடிய இது வந்து இந்த மாதிரி எஃபர்ட் நீங்கள் எடுக்கணும். நீங்களும் அதில் இன்வால்வ் ஆகணும். நீங்கள் அதாவது இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து பரதநாட்டியம் ஃபோட்டோகிராஃபி எடுக்க முடியும். முக்கியமான பாயிண்ட்டு, பரதநாட்டியத்தை நீங்கள் ரசிக்க தெரியணும். பரதநாட்டியத்தை சும்மா ரசிக்கிறதுன்னு இல்லை, மனசுலேருந்து நீங்கள் ரசிக்கணும். அதை நீங்கள் உண்மையிலேயே நேசித்தா மட்டும்தான் ஃபோட்டோகிராஃப் நல்லா எடுக்க முடியும். நீங்கள் வந்து அதை பிஸ்னஸாக பார்த்தீங்க, அதை வந்து ஒரு டூலாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு டூலாக பார்த்தீங்க அது அப்படின்னீங்கன்னா நீங்கள் நினைக்கிற ஷாட்ஸை நீங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் சொல்கிறேன், எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் நம்ம இது சொல்கிறேன். பெரிய பெரிய லெஜெண்டரி ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருக்காங்க சென்னையில். ஸோ அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இதே தான் சொல்லுவாங்க. நானும் நிறைய வெப்சைட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணேன். ஸோ அதிலலாம் நான் பார்க்குறேன் வந்து எங்களோட பரதநாட்டியம் ஃபோட்டோகிராஃபிக்கு யூஎஸ்பி என்ன அப்படின்னா, சும்மா டேர்ம்ஸ் டெக்னிக்கல் ஜார்கன்ஸை யூஸ் பண்ணிட்டா அது வந்து நீங்கள் வந்து பரதநாட்டியம் ஃபோட்டோகிராஃபரா அப்படிங்கிறது கிடையாது. இல்லை, நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ ஷூட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பரதநாட்டியம் ஃபோட்டோகிராஃபர் கிடையாது. போர்ட்ஃபோலியோ ஷூட்ஸ் எடுக்கிறது ஈஸி, பரதநாட்டியம் ஈவெண்ட்டை லைவாக கேப்சர் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஸோ அது நீங்கள் வந்து சொல்லாதீங்க, உங்களுடைய வெப்சைட்லேயோ இல்லையோ உங்கள் வார்த்தையிலேயோ சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டணும். எனக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் தாளா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ராகாங்கிறது சொல்கிறது முக்கியம் இல்லை, அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டணும். ப்ரூவ் பண்ணி காமிச்சா தான் அதோட வேல்யூ. ஸோ நீங்கள் வந்து இந்த நாலேஜை நீங்கள் வந்து அக்வயர் பண்ணியே ஆகணும். கொஞ்சமாவது ஓரளவுக்காவது தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் வாட் இட் இஸ் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த vlog-ஐ நான் முடிச்சுக்கிறேன். See you in the next vlog. Until then, it's Bala from Solumachi signing off. Bye.